அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லாவண்யா ரவி. குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிடத்துணுக்கு மனிதன் ஒவ்வொரு மணி நேரமும் சலனங்களும் சஞ்சலங்களாலும் தடுமாறிக்கொண்டு இருப்போம். அப்பொழுதெல்லாம் திருப்பாவையில் 27வது பாடலான கூடாரவள்ளி என்ற பாடலை பாட வேண்டும். ஆழ்வார்கள் இருமுறை பாடுவார்கள். ஏன் அந்த பாடலை மட்டும் இருமுறை பாட வேண்டும் என்றால், மனம் சம்பந்தப்பட்டது. மன உளைச்சல்கள், மனக்கவலைகள் உள்ளவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் ஏற்படுகிறதோ அத்தனை கோரிக்கையும் மனதா நிறுத்தி இந்த கூடாரவள்ளி என்னும் திருப்பாவையும் அது பழ சுவையென தொடங்கும் திருவம்பாவையும் மனதா நிறுத்தி இருமுறை பாராயணம் செய்யுங்கள். ஜோதிடத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அதன் சாரநாதனுக்கும் இந்த இரு உறவுகளுக்கும் சலனங்களும் சஞ்சலங்களும் நிறைந்ததுதான் ரேவதி நட்சத்திரம். அதில் எந்த கிரகம் நின்றாலும் வாழ்க்கை தடுமாறிக்கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாது வைதிரிதி யோகத்தில் யார் பிறந்திருந்தாலும் புனர்பூசம் ஒன்றில் எந்த கிரகம் நின்றாலும் அவர்களுக்கும் சலனம் சபலம் கண்டிப்பாக உண்டு. இவர்கள் அனைவரையும் திருப்பாவையின் கூடாரவள்ளி பாடலையும் திருவம்பாவையின் மாணிக்க வாசகரின் அது பழ சுவையென ஆரம்பிக்கும் பாடலையும் இருமுறம் பாராயணம் செய்தால், குறிப்பாக உத்தரகோச மங்கை சென்று இறைவனும் இறைவியையும் வணங்கி வந்தால் எண்ண சிதறல்கள் இல்லாமல் மனது ஒருமுகப்படும். ஆதலால் ரேவதி நட்சத்திரத்தையும் வைதிரிதி யோகத்தில் பிறந்தவர்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் எந்த உறவாக இருந்தாலும் இந்த மூவரும் இப்பாடல்களை இருமுறை பாராயணம் செய்ய உங்கள் இன்னல்கள் கலைந்து இன்பங்கள் பெருகும். இறைவனின் அருள் கிட்டும். மேலும் ஜோதிட ஆலோசனைக்கு லாவண்யா ரவி. நன்றி, வணக்கம்.